ஐஐடி பாஸ்ட் அவுட் ஒருத்தர் 6 ஸ்ட்ரோக் இன்ஜின் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காரு. அது 176 கிலோமீட்டர்ல இருந்து 200 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து சோசியல் மீடியால அப்படியே பரவிட்டு இருந்த ஒரு மீம். சோ இது உண்மையா பொய்யா அப்படின்றத நம்ம தள்ளி வச்சுட்டு 6 ஸ்ட்ரோக் இன்ஜின் அப்படின்னு என்னன்னு பார்ப்போம். நார்மலா நம்ம யூஸ் பண்ற வண்டிகள் எல்லாமே 2 ஸ்ட்ரோக் இல்ல 4 ஸ்ட்ரோக்கா தான் இருக்கும். ஏன்னா இதை தாண்டி ஒரு இன்டர்னல் கம்பஷன் இன்ஜினை நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணல. சோ இந்த 6 ஸ்ட்ரோக் இன்ஜினோட வரலாறு நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இதுக்கான பேட்டர்ன்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க வெவ்வேறு டிசைன்கள்ல. 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த 4 ஸ்ட்ரோக்கையும் தனித்தனியா நம்ம பிரிச்சுக்கணும். முதல் ஸ்ட்ரோக் பேரு சக்ஷன் ஸ்ட்ரோக். இதுல ஏர் ஃபியூல் மிக்சரை வந்து சக் பண்ணும். ரெண்டாவது ஸ்ட்ரோக்ல அதை கம்ப்ரஸ் பண்ணும். மூணாவது ஸ்ட்ரோக்ல பவர் கிடைக்கும். நாலாவது ஸ்ட்ரோக்ல கிடைச்ச அந்த பவர் வந்து எரிஞ்சு போயிருக்கும்ல அதை வந்து வெளியேற்றும். சோ இப்படி 4 ஸ்ட்ரோக் இருக்கு. அஞ்சாவது ஸ்ட்ரோக் 6வது ஸ்ட்ரோக்கா எதை சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ இப்ப 5வது ஸ்ட்ரோக்ல இன்ஜின் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா பயங்கர ஹீட்டா இருக்கும். அந்த டைம்ல இவங்க வாட்டரை இன்லெட் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி தண்ணியை உள்ள இன்லெட் பண்ணும்போது அது ஸ்டீமா மாறும். ஏன்னா எக்ஸ்ட்ரீமான டெம்பரேச்சர் இருக்கிற காரணத்தினால தண்ணி ஸ்டீமா மாறும் போது அந்த இடத்துல அந்த பிஸ்டனை கீழே தள்ளுறதுக்கான கொஞ்சம் பவர் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பேசிக்கான ஒரு 6 ஸ்ட்ரோக் இன்ஜின் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அப்புறம் இந்த 6 ஸ்ட்ரோக் இன்ஜின் உங்களுக்கு புதுசா இருக்கு இல்ல வேற யாராவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க.